தலைப்பில் மரக்காலன்னு சொல்லுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. தலகாணி மாதிரியே அவர் தலையங்கடை வச்சுன்னு படுத்துட்டு இருப்பார். நாபியிலிருந்து தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா, ஸ்ரீதேவி, பூமாதேவி அவர் களைப்பில் படுத்துட்டு இருக்கிறதால அவர் காலை பிடிச்சி விட்டுன்னு இருப்பாங்க. பாதம் திருவடிக்கு நேராக வந்து தும்புர மகரிஷியும் ஆஞ்சநேயரும் பெருமாளை தவம் பண்ணி சேவை சாதிச்சுட்டு இருப்பாங்க. இவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுறதே கிடையாது, தைலக்காப்பு மட்டும்தான். வருடத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு ஒரு 18 நாள் முன்னாடி சாம்பிராணி சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை சாத்துவாங்க. அந்த தைலக்காப்பில் இருக்கும்போது பெருமாள் மூலவர தரிசனம் கிடைக்காது, உற்சவர் மட்டும்தான். அதாவது இவருக்கு சாலை கிராமன்ற கல்லில் இருக்கிறதால இவருக்கு வந்து அபிஷேகம் இல்லாததால் அந்த தைலக்காப்பு சாத்துவாங்க. 18 அடி நீளம் 5 அடி வசரம். இவருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் இல்லாத உற்சவருக்கு தான் திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணலாம். ரங்கநாதர் வட ஸ்ரீரங்கன் பேர். ரங்கநாதரை போய் நம்ம சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க இங்கே சேவிக்கலாங்கிறதுக்காக மன்னர்கள் காலத்தில் அவங்க கனவுல வந்து பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் அந்த கனவுல வந்ததை அப்படியே உருவமாக்கி கொடுத்ததா ஒரு ஐதீகம். பாடல் பெற்றதோ திவ்ய தேசமோ கிடையாது, அபிமான ஸ்தலம் பேர் இது. வட ஸ்ரீரங்கன்.